பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் இரண்டாவது முக்கிய தூணாக விளங்கியது இராணுவம். கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தது. அதற்கு சிப்பாய் இராணுவம் என்று பெயர் அளித்தது. ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் வங்காளம், பம்பாய், மதராஸ் ஆகிய 3 மாகாணங்களிலும் தனித்தனியாக 3 படைப்பிரிவினை ஏற்படுத்தினர். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியினை கொண்டு வரவும் விரிவுபடுத்துவதும் இராணுவத்தின் பங்கு சிறப்பாக இருந்தது. ஆங்கில சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த சம்பளமும் தினப்படியும் வழங்கப்பட்டது. உதாரணமாக 1856ஆம் ஆண்டு 3 இந்திய படை வீரர்களின் மாத சம்பளம் மொத்தம் ரூபாய் 300 மட்டுமே. 1857ஆம் ஆண்டு கம்பெனி இராணுவம் 86% இந்தியர்களை கொண்டதாக இருந்தது. இருந்த போதிலும் இராணுவ உயர் பதவிகளை அனைத்தும் ஆங்கிலேயர்